அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எம்எஸ் எக்ஸலோட பேசிக் லேர்ன் பண்ணலாம். இது கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரியா? இப்போ நம்ம ஒரு பிளாங்கா ஒரு நியூ ஒர்க் புக் வந்து ஓபன் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு? அத ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவோம். இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புக் 1 நம்ம எக்ஸல்ல ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலே அதை வந்து ஒர்க் புக்குன்னு தான் சொல்லுவோம். இதோட ஆக்சுவல் நேம் வந்து புக் 1. இது வந்து டைட்டில் பார்ல வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? அடுத்தது சர்ச். இந்த சர்ச் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம ஃப்ரீக்வெண்ட்டா ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். சம் கேஸஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கீழ இங்க இருக்கிற டேப் இதுல வந்து எதுல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து மறந்துரும். அப்பனா அந்த ஆப்ஷன் நேம் மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம சர்ச்ல கிளிக் பண்ணி எனக்கு உதாரணத்துக்கு சென்டர் எனக்கு தேவை அப்படின்னா, இங்க வந்து ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துரும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். சரியா? இந்த மாரி சர்ச் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. அடுத்தது மினிமைஸ், மேக்ஸிமைஸ் இது இந்த மாரி ஆப்ஷன் வந்து நம்மளோட இந்த டைட்டில் பார்ல வந்து நம்மளுக்கு இருக்கு. அடுத்தது கீழே இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிப்பன்ல வந்து ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ட்ரா டேப் இந்த மாரி ஃபார்முலாஸ் இந்த மாரி டேப் இருக்கு. சரியா? அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூஸ் நம்ம பார்ப்போம். இந்த நேம் பாக்ஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கிடலாம். கம்மி பண்ணியும் வச்சுக்கிடலாம். நம்மளுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம வச்சுக்கிடலாம். அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா, இத வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா பார வந்து நம்ம பெருசாவும் மாத்திக்கிடலாம். நம்ம கன்வீனியன்ட் ஏத்த மாரி நம்ம ஒர்க்குக்கு ஏத்த மாரி சம்டைம்ஸ் வந்து ஃபார்முலா வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம அத வந்து கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி பெருசு பண்ணி வச்சுக்கிடலாம். நம்மளுக்கு இப்போ நார்மலா இந்த சைஸ் போதும் அப்படின்னா, இந்த சைஸ். இதுல வந்து ஒரு ட்ராப் டவுன் இந்த லிஸ்ட் அந்த இது இருக்குல்ல அந்த சிம்பிள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிக்கிடுங்க. அடுத்தது இந்த கட்டமாக இருக்குல்ல இதை தான் நம்ம வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லோட ஐடென்டிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த செல்லு ஏகப்பட்ட செல் ஒவ்வொரு செல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி வேணும்ல, அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த செல்லோட நேம் வந்து O9. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நேம் பாக்ஸை பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா O9 இருக்குது. இதில் வந்து ஓ எதை வந்து மென்ஷன் பண்ணுது? ஓ வந்து அந்த காலத்தை மென்ஷன் பண்ணுது. ஓங்கிற காலத்தை மென்ஷன் பண்ணுது. நயனுங்கிறது வந்து நயனுங்கிற ரோவை வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம செல்லோட ஐடென்டிட்டியை இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்குது. சரியா? இங்கே வந்து ஏ பி சி டி இதை வந்து நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 1 2 3 4 இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம். கீழே பாருங்க சீட் 1 நம்ம இந்த ஒர்க் புக் 1ல் சீட் 1ல் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எனக்கு சப்போஸ் நியூ ஷீட் வேணும், இன்னொரு ஒர்க்கிங் பிளேஸ் வேணும் அப்படின்னா நியூவாக ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிடலாம். இதை மாதிரி உங்களுக்கு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிடலாம் காலம். அதுமாரி ரோ மேலே அப் டவுன் நம்ம வந்துக்கிடலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பாரில் 3 முக்கியமான ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியூக்கு வந்து நார்மல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம ஏதாவது பேஜ் லேஅவுட் ஏதாவது பிரிண்ட் எடுக்கிறோம் நம்ம எக்ஸல் சீட்டை அப்படின்னா, நம்மளுக்கு பேஜ் லேஅவுட் எப்படி இருக்குது அதை பார்க்குறதுக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது பேஜ் லேஅவுட் வியூ. ஓகேவா? இதில் வந்து நம்ம வேர்டு மாதிரி தான் ஹெட்டர் ஃபுட்டர் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணிக்கிடலாம். அடுத்த வியூக்கு வந்து பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது பேஜ் 1 பேஜ் 2 இந்த மாதிரி பிரேக் எதில் விட்டுருக்கோம் அதை வந்து இதில் வந்து நம்ம வியூ பண்ணிக்கிடலாம் இந்த வியூவில். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் எதனாலும் பண்ணிக்கிடலாம். நம்மளுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம். எனக்கு 200% வேணும் அப்படின்னா 200% கஸ்டமும் பண்ணிக்கிடலாம். ஓகேவா?
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பன். நம்ம சம்டைம்ஸ் இந்த ரிப்பன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் தேவைப்படும். டேட்டா கோ த்ரூ பண்ணும்போது இந்த ரிப்பன் தேவைப்படாது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு டேப், அது டேட்டா டேப்பாக இருக்கட்டும், ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அதில் வந்து டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த டேப் வந்து நம்மளுக்கு வந்து சாரி அந்த ரிப்பன் ஃபுல்லாகவே கைட் ஆயிரும். இப்போ நான் இன்சர்ட் இதில் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா திரும்பியும் அது வந்து பெர்மனண்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் எனக்கு பெர்மனண்ட்டாக வேண்டாம், இப்போ எனக்கு ஒர்க் பண்ணும்போது மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது இன்சர்ட் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது மட்டும் வேணும்னா டேபிள் அப்படின்னு இன்சர்ட் பண்ணும்போது மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அந்த டைம் மட்டும் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் எனக்கு இந்த ரிப்பன் வந்து பெர்மனெண்ட்டாக வேணும், அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஃபார்முலா பாக்ஸ் இது தேவையில்லை, இந்த ஃபார்முலா பார் தேவையில்லை அப்படின்னா இந்த வியூ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டமாக இருக்குல்ல, இதுக்கு வந்து கிரிட் லைன்ஸ், நம்ம கிரிட் லைன்ஸையும் ரிமூவ் பண்ணி விடலாம். அதுக்கடுத்து எனக்கு இந்த ஹெட்டிங் தேவையில்லை, ரோ காலம் இதெல்லாம் நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஹெட்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கிடலாம். அடுத்தது எனக்கு இந்த ஃபார்முலா பார்லாம் தேவையில்லை அப்படின்னா ஃபார்முலா பாரையும் ரிமூவ் பண்ணிக்கிடலாம். எனக்கு இந்த ரிப்பன் தேவை, ரிப்பன் வந்து கைட் ஆகணும் அப்படின்னா இதில் டபுள் கிளிக் பண்ணால் கைட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எனக்கு இந்த ரிப்பனே இதில் தெரியக்கூடாது, இந்த டேப்பும் தெரிய வேண்டாம், எனக்கு ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா இங்கே வந்து டவுன் ஏரோ இருக்குல்ல, இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு இருக்குது. நம்ம ஏதாவது டேட்டா அனலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? திரும்பியும் நம்மளுக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் ஷோ ரிப்பன் இதை கிளிக் பண்ணால் ஆல்வேஸ் இந்த ரிப்பனும் ஷோ ஆகும். நம்மளுக்கு நார்மலாகவே ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு கிரிட் லைன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெட்டிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபார்முலா பாரும் தேவை. அதனால் நான் இதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கிறேன், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக திரும்பியும் வந்துடும். இன்னொன்று குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது நம்ம ஒரு ஆப்ஷனை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அதை எங்கேயாவது போய் கிளிக் பண்ணி இப்போ எனக்கு டேட்டா இதில் கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ண ஃபில்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் இங்கே ஒர்க் பண்ணும்போது டேட்டா ஃபில்டர் இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், இதை வந்து நான் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டவுன் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார். இப்போ நம்மளுக்கு வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து இங்கே வந்துடும். சரியா? நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து அடிக்கடி நம்ம தேடிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஃபில்டரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் இதை கிளிக் பண்ணால் ஃபில்டர் சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? இதோட ஷார்ட்கட்டும் இதில் தெரியுது, Ctrl+Shift+L வந்து இதோட ஷார்ட்கட். இப்போ எனக்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து இந்த இடத்துல இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இல்லை, இந்த ரிப்பனுக்கு கீழே இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் பிலோ த ரிப்பன் இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்படின்னா நம்மளுக்கு கீழே நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த வியூ, அதாவது எக்ஸலோட தீம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் அல்டர் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்காக தான் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ ஃபைல், இங்கே கீழே பார்த்தீங்களா ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் தீம், அதாவது ஜெனரலில் பர்சனலைஸ் யுவர் காப்பி ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதில் வந்து ஆஃபீஸ் தீம் நம்மளுக்கு வந்து டார்க் க்ரே ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து மாற்றிக்கிடுங்க. நான் ஓகே கொடுத்தா எனக்கு வந்து இப்போது டார்க் க்ரே கலரில் வந்து மாறிட்டு. ஓகேவா? இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்டைல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிடுங்க. சரியா? எனக்கு நார்மலாக கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டுறேன். ஆப்ஷன் இதில் வந்து கலர்ஃபுல். ஓகே. இப்போது நம்மளுக்கு நார்மல் எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்குங்கிறதால இந்த வியூவிலேயே நான் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? எக்ஸலோட இன்டர்ஃபேஸ், டைட்டில் பார்னால் என்ன, ரிப்பன்னா என்ன, அதில் என்னென்ன டேப் இருக்குது, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் பாக்ஸ் இருக்குது, ஃபார்முலா பார் இருக்குது. ஃபார்முலா பாரை பெருசாகவும் மாற்றிக்கிடலாம், சின்னதாகவும் வச்சுக்கிடலாம். அதுக்கடுத்து ஹெட்டிங், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்குது. ஏங்கிற காலம், பிங்கிற காலம், சிங்கிற காலம்.
அதே மாதிரி 1 2 3 இது வந்து ரோவை வந்து ரெஃபர் பண்ணுது. 1 2 3 ரோ. இப்போ செல் ஒரு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை சுற்றி நம்மளுக்கு க்ரீன் கலரில் தருதுன்னா இதை வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நேம் வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து D6. டி வந்து காலத்தையும் 6ங்கிறது ரோவையும் ரெஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஷீட் நியூவாக ஷீட் வேணும்னா இதை ப்ளஸ் கிளிக் சிம்பிள் கிளிக் பண்ணி நம்மளுக்கு நியூவாக ஒரு ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஸ்க்ரோல் லெஃப்ட்டு ரைட் மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரோல் யூஸ் பண்ணிக்கிடலாம். அது மாதிரி அப் டவுன் வேணும்னா இந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 3 டைப்பான வியூ இருக்குன்னு பார்த்தோம். நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பிரிண்ட் ஏதாவது எடுக்கணும்னா இந்த மாதிரி பேஜ் லேஅவுட் வியூ பார்த்துக்கிடலாம். அடுத்தது பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ, அதாவது பேஜ் எப்படி பிரேக் ஆகி பிரிண்ட் ஆகுது அதை வந்து இதில் பார்த்துக்கிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தோம். இதுவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸல் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது, அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிவிட்டு எக்ஸலில் ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் ஒவ்வொரு ஆப்ஷனையும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேவா?